இல்லை, இந்த 4 வருட காலம் வந்து மக்களுக்காக அவங்க உழைக்கல. அவங்க தனிப்பட்ட சும்மா தான் உழைக்கிறாங்க தவிர மக்களுக்காக இது பண்ணல. ஆட்டோக்கார ஒரு ஆட்டோ குடும்பம் ஓட்டு போடலனாவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசே போடலையே, மீட்டருக்கு காசே ஏற்றலையே, எப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? விஜய் சார் எதிர்கட்சியும் வரலாம். ஏன்னா அவர் எடுத்த உடனே வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். தலைமுறையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்கள அசைக்க முடியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவானது, அதாவது திராவிட முன்னேற்ற கழகமானது 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் அப்படி என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார். இதே நிலையில் வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் 200 தொகுதிகளுக்கு மேலே திமுகவானது வெல்லும் என்று சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்களோட கருத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியானது எப்படி இருக்குது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறது மக்களோட கருத்தை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆனால் வர 2026 தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவானது வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் திமுக வந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அவங்க தான் வருவாங்க. அவங்க நல்லா செய்திருக்கிறாங்க இந்த வருஷம் அவங்க ஆட்சியில், அதனால் கண்டிப்பாக வருவாங்க. அதாவது இப்போது இருக்க சூழ்நிலையில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு பண்ணும்போது அவங்களோட நடவடிக்கையும் சரியில்லை. வடநாட்டிலேருந்து வரவனுங்க அப்போ என்ன ஆகுனா, ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. பிஜேபியும் ஆட்சி தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பண்ணியிருந்தோம், அதில் பல சொதப்பல்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது நிச்சயமாக டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து டிஎம்கே வந்து விலைவாசி விஷயமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லது. எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றினே இருக்காங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இல்லை, அவங்க நிலைப்பாடை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நடைமுறைக்கு பார்த்தீங்கன்னா அது எடுபடாத மாதிரி தான் இருக்குது. அதாவது நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யாராக இருந்தாலும் நல்லது செஞ்சால் அடுத்தால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் மனசில் நினைக்கிறதுக்கு நல்லது செஞ்சால் செய்யணும், இல்லைன்னா மாற்றி தான் போட்டு போடணும்னு சொல்லி மனநிலையில் இருக்கிறாங்க. அது அந்த நேரத்தில் வந்து மனநிலைகள் மாறும் பொழுது வாய்ப்பும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு புதுசாக வர்றது நல்லாயிருக்கும். புதுசாக வர கட்சி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது பசங்களுக்கு உதவி, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு மகளிருக்கு உரிமை தொகை, மற்ற நல்ல விஷயம்லாம் செய்திருக்காங்க. அப்புறம் ஐடி பார்க் கட்டிக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதனால் பண்ணுவாங்க. இல்லை, இந்த 4 வருட காலம் வந்து மக்களுக்காக அவங்க உழைக்கல. அவங்க தனிப்பட்ட சும்மா தான் உழைக்கிறாங்க தவிர மக்களுக்காக இது பண்ணல. நிறைய தவறுகள் நடக்கு, இதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். களவு, கொள்ளை, கொலை அதெல்லாம் அதிகமாக இருக்குது. தெரியதான் செய்யுது எல்லாத்துக்கும். சரி, அதனால் எல்லாரும் மனசுலையும் கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் வரும்னு தெரியலையே. இப்போ 80% 90% சான்ஸ்ன்றது கஷ்டம். ஓரளவுக்கு கொண்டு வரலாம். எங்களுக்கு ஆட்டோவோடைய ஒர்க்கு, ஆட்டோவோடைய காசே ஏற்றலைங்க. இன்னும் 15 வருஷம் கிட்ட ஆகுதுங்க மீட்ரு காசு. ஆட்டோக்கார ஒரு ஆட்டோ குடும்பம் ஓட்டு போடலனாவே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காசே போடலையே, மீட்டருக்கு காசே ஏற்றலையே, எப்படி ஒத்துக்க முடியும்? இது மாதிரி எத்தனை பிரச்சனை இருக்குது. புதுசாக வரட்டமே, பார்ப்போமே. அதுதான் இவங்களே மாற்றி மாற்றி பார்த்தாச்சு. புதுசாக ஒரு ஆள் வரட்டமே, அவர் என்ன தான் பண்ணுறாருன்றதை பார்ப்போமே. மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே. ஏன் மூத்த தலைவர் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களே யாருன்னா பண்ணலாம்ல. வாரிசாக ஏன் எடுத்துகிட்டு வரீங்க? மூத்த தலைவருக்கு யாருன்னா இடம் கொடுக்கலாம். துரைமுருகன் இருக்கார், அவருக்கு இடம் கொடுக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க மூத்த தலைவர், யாருமே இடம் கொடுக்க மாட்டீங்க. அவங்க வாரிசாக தான் எடுத்துன்னு வரீங்க. வாரிசாக எடுத்துருவாங்க, அது தப்பு இல்லை. அது உங்களோட தனிப்பட்ட கட்சியோட தனிப்பட்டது. அதாவது மகளிருக்கு கொடுக்குறது, காலேஜ் படிக்கிற பசங்க என்கரேஜ் பண்ணுறது, மற்ற விஷயம்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பேசுறது நியாயமாக, அதெல்லாம் பிடிக்குது, போராடுறாரு. இப்போதைக்கு நல்ல விதமாக தான் இருக்குது. விலைவாசி விஷயமா என்ன கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு தான் தெரில. அதில் தான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து என்னன்னா மற்ற இதில் இழக்கிறாங்க. 1000 ரூபா சம்பாதிக்க முடியலங்க. அப்புறம் என்ன சொல்கிறது? அப்புறம் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க முடியல. ஒரு ஆட்டோக்காரன் ஒரு பழைய வண்டி வாங்கி ஓட்டின்னு இருக்கோம். ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட ஆகுது. ஒரு கேஸு இதெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு இல்லையே, வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுற ஆட்டோக்காரங்களாம். அது எல்லாத்துலேயும் தான் இருக்குது, எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்குது.
அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது புதுசாக இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. விஜய் சார் எதிர்கட்சியும் வரலாம். ஏன்னா அவர் எடுத்த உடனே வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, புதுசாக வந்து அவங்க எதாவது பண்ணுறாங்க, நல்லபடியாக செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, வரட்டுமே, யார் வந்தாலும் நல்லது செய்யிட்டு, நல்லது செஞ்சால் நல்லதான், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா வாரிசு அரசியலோ வாரிசு இல்லாத அரசியலோ நமக்கு முக்கியம் இல்லை. யார் நமக்கு வந்து ஆட்சிக்கு வராங்களோ அவங்க நல்ல விதமாக பண்ணணும். அதாவது போய் செஞ்சுருக்கு, எல்லாரும் எல்லா மாவட்டத்துக்கும் போய் சேரலை. புரியுதா? ஒரு சில இடத்துல சேர்ந்துருக்கு, ஒரு சில இடத்துல சேரலை. பிரச்சனைகள் எதுவும் ஃபேஸ் பண்ணுற மாதிரினா அடிப்படையே இதுங்க கிடைக்க மாட்டுது. அடிப்படையே இல்லை திராவிட மாடலில். அடிப்படை என்ன இல்லைன்னா தண்ணி இல்லை, 10 ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அம்மா ஹோட்டல் இருந்தது, ஒரு 3 ரூபா 5 ரூபா அந்த சாப்பிட்டு போகலாம். இப்போ அது இல்லை. அடிப்படையே மக்களுக்கு இது தானே, இல்லாதப்பட்டவங்களுக்கு அடிப்படையே தானே. இதே வந்து மறுக்கப்படும் போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. தலைமுறையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்கள அசைக்க முடியாது. நீட் தேர்வு, அடிப்படை நீட் தேர்வு பசங்களுக்கு படிக்கணும், அது எதுவுமே பண்ணலை. அவங்க பண்ணது என்னன்னா 1000 ரூபாய் கொடுக்குறோம் நாங்கள் மகளிருக்கு, ஆனால் அனைத்து மகளிர்னாங்க, ஆனால் கொடுக்கல. அதுலேயே அவங்க ஒரு மைனஸ் ஆகிட்டாங்க. பஸ்ஸு கொடுத்துருக்காங்க மகளிருக்கு, இதுதான் வரையறுக்கத்தக்க தவிர பாக்கி எல்லாமே இவங்க சுயலாபத்துக்காக தான் பண்ணுறாங்க. பொதுநலமாக யாருமே பண்ணலை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.